ரிலையன்ஸ் பாதிக்கப்பட்டா வெளியுறவு கொள்கை பயங்கரமா மாறிடும். வேகமா போய் நான் எங்காவது இறக்குமதி பண்றேன், எப்படியாவது கொண்டு வரேன். ஓகே, நம்ம பாதிக்கப்பட்டா ஒன்றும் பண்ணாது. பாதிக்கப்பட்டா அமைதியா இருக்கும். இப்போ விவசாயம் எவ்வளவு கடுமையா பாதிக்கப்படும். விளைவிக்கிறதுக்கு உரத்துக்கு நீங்க நிறைய செலவு பண்ணணும். ஆனா வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா ஹோட்டல்லாம் மூடுது, பெரிய பல்க் தான் வாங்குறவங்க எல்லாம் வந்து வியாபாரம் பண்ண முடியாம போகுது, பெரிய நெருக்கடி உருவாகும். வெளியுறவு கொள்கை உன் வாழ்க்கையில வந்து விடியும். அது ஏதோ வந்து ஃபாரின்ல உட்காந்து பேசுற மீட்டிங் மட்டும் கிடையாது, லைஃபோட கனெக்ட் ஆகுது உன்னோட லைஃபோட. கரெக்ட். ட்ரம்போட பிரச்சனையா பாக்குறான், கோமாளிங்கிறான். கோமாளினா ஊர் ஃபுல்லா குண்டு போட்டு அழிப்பானா? அவன் கோமாளியா? கியூபாவால் நமக்கு எதுவுமே இல்லைங்க. கியூபா வந்து அதை விட மோசமா இருக்கிற நாட்டுக்கு தான் உதவி பண்ணியிருக்கு. கியூபாவுக்கு உதவி பண்ற இடத்துல தான் இந்தியா இருக்கு. நம்மளால அது அங்கிருந்து எதுவும் கிடைக்க போறது. ஆனா அந்த வேல்யூஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கு. சுதந்திர நாட்டுக்கு அடிமைகள் தலைமையேற்ற என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். உறக்க பேசுகிறதுக்கு வணக்கம். வணக்கம் தொடர். உங்களுக்கு வந்து தெரிய தொடர் ஈரான் போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து எல்பிஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது, உலகம் ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிறது. ஹோட்டல்லாம் மூடுறாங்க, உணவுப் பொருள் விலையெல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு இந்த நேரத்தில் வந்து ஒரு பீதியை கிளப்புறாங்க, திருப்பி லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் போகுமா? இல்லை, ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறது என்ன அதை யோசிக்கணும். எல்பிஜி தட்டுப்பாடு வீடுகளுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு போராட்டம் அரசு செய்கிறதா சொல்லுது. ஆனால் ஏற்கனவே வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து பல உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து உற்பத்தியை நிறுத்தல் நிலைமைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி செய்தி என்னென்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. ஹோட்டல்கள் மூடி இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து சங்கிலி தொடர் விளைவுகளை ஏற்படுத்தும். ஹோட்டல் மூடுறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹோட்டல் வாங்குற அளவுக்கு காய்கறி நீங்கள் வாங்க போகிறீங்களா? ஹோட்டல் ஏற்கனவே வாங்கி வச்ச பருப்பு, அரிசி, மற்ற உணவுப் பொருள்லாம் தேங்குது. அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உற்பத்தி பயன்படுத்த முடியாத நிலைமை ஆகுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி வந்து ஒரு கிரைசிஸ் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் போது, அதுவும் உணவு உற்பத்தி துறையில் ஒரு பாதிப்பு வந்ததுன்னா அது வேறு விதமான விளைவுகள் ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இதை வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது. ஆனால் இதை நம்ம வந்து உணரலை. ஏன்னா எங்கேயோ இடம்பெயர்ந்து வாழ்கிற தொழிலாளி, வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியாமல் கடைகளை நம்பி இருக்கிறவங்க, இந்த உணவு உற்பத்தி துறை அதனோட உண்மையான சைஸ் நமக்கு புரியாததுனால நம்ம வந்து அதோட அதில் நிறையா வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் இருக்குது. இப்போ ரோட்டு கடை நிறையா மூடி இருக்கும், டீ கடை மூடி இருக்கும். அதில் அன்ஆர்கனைஸ் செக்டார், நம்மளோட டேட்டாவில் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஆர்கனைஸ் செக்டாரை வச்சுக்கிட்டு அதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுக்குவாங்க. ஏற்கனவே ஜிடிபி கால்குலேஷனில் கூட அந்த பிரச்சனை வந்தது. என்னென்னா, ஆர்கனைஸ் செக்டாருக்கு தான் நம்ம டேட்டா கிடைக்கும், அதை அப்படியே நம்ம அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு பொருத்துவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு, நீங்கள் அமேசானில் பொருள் வாங்குறீங்க, மளிகை கடையில் வாங்குறத குறைச்சிட்டிங்க. மளிகை கடை அன்ஆர்கனைஸ் செக்டார், அமேசான் ஆர்கனைஸ் செக்டார். ஸோ இந்த பக்கம் வளர்கிற மாதிரி இருக்கும்போது அந்த பக்கம் வளர்றதா நம்ம டேட்டா காட்டும். ஆனால் உண்மை அது கிடையாது. அதனால் ஏற்கனவே நம்ம ஒரு லாக்டவுனை தான் அனுபவிக்கிறோம். ஆனால் அதை லாக்டவுனாக நம்மளை உணர விடாமல், குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து மாநில அரசியல், அதில் நடக்கிற கிசுகிசு, அதில் நடக்கிற விவாதங்கள், உள்ள கட்சிகளுக்குள் நடக்கிற சண்டை, அங்கங்கே சீட்டுக்காக நடக்கிற போராட்டங்கள், இப்போ கிணத்துக்கடவுல போராட்டம், அது இதுன்னு எல்லா செய்தியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடிப்படை பிரச்சனைங்கிறது இதுக்கு மேலே இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஓகே, இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? இந்தியன் கவர்மெண்ட் வந்து பச்சையாக மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது சிலிண்டர் விலையை 60 ரூபாய் ஏற்றுறதுக்கு யோசிக்கவே இல்லை இந்த அரசாங்கம். ஆனால் என்ன சொன்னாங்க, பெட்ரோல் தட்டுப்பாடு வராது, நாங்கள் வந்து பெட்ரோல் விஷயத்தில் விலையேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கலால் வரியை வந்து 10 ரூபாய் குறைச்சிருக்காங்க. பெட்ரோல் டீசல் நல்ல விஷயம் தானே. நமக்கு இல்லையே, நமக்கு குறைக்கல, விலை குறைக்கல. அவங்க வரியை குறைப்பதன் மூலமாக அந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பலன் உங்களுக்கு வராது. ஆனால் ஏற்கனவே நயாரா மாதிரியான நிறுவனங்கள் லிட்டருக்கு 5 ரூபா வரைக்கும் ஏற்றிட்டாங்க. வேற பெட்ரோல் நிறுவனங்கள் பிரீமியம் பெட்ரோலுடைய விலையை ஏற்றிட்டாங்க. அது என்ன நயாரா நிறுவனம்னா? நயாரான்னு ஒரு நிறுவனம். சரி ஓகே. அவங்க தாங்கள் உற்பத்தி பண்ணுற பெட்ரோலுக்கு அவங்க வந்து ஒரு விலை வச்சு தான் விற்கிறாங்க. பேஸ் ப்ரைஸை விட கூடுதலாக தான் வைப்பாங்க. அவங்க ஆல்ரெடி கூடுதலாக 5 ரூபாய் ஏற்றிட்டாங்க. ஓகே. இன்னொன்று ப்ரீமியம் பெட்ரோல். இப்போ நீங்கள் இப்போ ஹெச்பி மற்றதெல்லாம் போனீங்கன்னா பவர் பெட்ரோல் இருக்கும், இல்லைன்னா இந்த வெவ்வேறு பேர்களில் ஸ்பீடு பெட்ரோல் அப்படின்னு இருக்கும். அந்த பெட்ரோலுடைய விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. இது எல்லாமே மக்கள் தலையில் இருக்கிற விலையேற்றம். மூணாவது, நீங்கள் வந்து கலால் வரி குறைச்சிங்கன்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பல நேரம் நம்ம என்ன கேட்டிருக்கோம், அதை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுங்கிற அளவுக்கு கேட்டிருக்கோம். அதையெல்லாம் அவங்க செய்யலை. சரி. ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு தன்னோட செலவுக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு இருந்தது. இப்போ அதில் 10 ரூபா நீங்கள் குறைக்கிறீங்கன்னா, ஒரு லிட்டருக்கு 10 ரூபா குறைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த செலவை வேற எங்காவது இருந்து அதே ஒன்றிய அரசு சமாளிக்கணும். ஒன்று நீங்கள் கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கினா யார் வெட்டி கட்டுவா? நம்ம தான். சரி, கடன் வாங்கலை, வேற விதத்தில் நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு வேற என்ன வருமானம் இருக்கு? பொதுத்துறைகளை தொடர்ந்து மூடக்கூடிய அரசாங்கம், ஏற்கனவே இருக்கிற பொதுத்துறைகளை தனியாருக்கு தாரை வார்க்கிற அரசாங்கம், வேற எந்த விதத்திலையும் தனக்கு வருமானம் சேர்க்காத ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும்? பணம் அச்சடிக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. பணம் அச்சடிச்சாலும் நமக்கு இன்ஃப்ளேஷன் வரும். எக்கானமி வந்து நீங்க எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பிடிக்கிறோம். கரெக்ட். ஸோ நீங்க மக்களுக்கு நலத்திட்டமா கொடுக்காம அப்பவுமே பெரும் பணக்கார நிறுவனங்களுக்கு, அது பொதுத்துறையா இருக்கலாம் அல்லது ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனமா இருக்கலாம், நயாரா மாதிரியான நிறுவனமா இருக்கலாம், அந்த நிறுவனங்களுக்கு சலுகையா கொடுக்குறீங்க வரி கட்ட வேண்டான்ட்டு. இது வந்து ஏற்கனவே மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற அநீதி. சிலிண்டர்ல தட்டுப்பாடு இருக்கு. தட்டுப்பாடு வர்றதுக்கு முன்னால ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபா விலை ஏத்துனாங்க. சொன்ன தட்டுப்பாடே வரலங்கிறீங்க. இனிமே தான் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது வீட்டு சிலிண்டருக்கு தட்டுப்பாடுங்கிறது நேரடியா இன்னும் ஃபீல் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு 30 நாளைக்கு 40 நாளைக்கு ஒரு சிலிண்டர் தான் வாங்குறோம் பல வீடுகள்ல. இப்போ வந்து புக் பண்ணும்போது 10 நாள் டிலே பண்றோம். அதை உடனடியா அந்த வீடு ஃபீல் பண்ணாது. நீங்க வந்து ஒரு வணிக சிலிண்டர் அல்லது மொத்தமா சிலிண்டர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் கொதிச்சிருவாங்க. ஆனா தேவையானப்ப கடைக்கு போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? இப்போ ஒன்றிய அரசு வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க, நீங்க வந்து இனிமேல் இண்டக்ஷன் ஸ்டவ் அதிகமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. இது டிவில எல்லாம் வந்துருது. உத்தரவாவே போடுறாங்களா? ஆமா, அதாவது உத்தரவுனா வழிகாட்டுதல். சிலிண்டர் கிடைக்காதுங்கிறத அப்படி சொல்லாம இப்படி சொல்றாங்க. சரி. இப்போ நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 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 நாளைக்கு சமைக்கிறதுக்காக செலவை விட இண்டக்ஷன்ல கம்மியாக கூட ஆகலாம், தெரியல நமக்கு, கம்மியாக கூட ஆகுதுன்னு வச்சுப்போம். ஆனால் ஒரு பர்டிகுலர் யூசேஜுக்கு மேலே மின்சார யூசேஜ் போயிடுச்சுன்னா வீட்டில் கட்டுற மொத்த மின்சார கட்டணம் வந்து டபுள் ஆகும். அப்போ ஸ்லாப் சிஸ்டம் நீங்கள் எல்லா வீடும் பாதிக்கப்படும். ஏன்னா நீங்கள் கோடை காலத்தில் இதை சொல்கிறீங்க. ஓகே, கோடை காலத்தில் மின் பயன்பாடு அதிகமாக இருக்கும், உற்பத்திக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இதில் உற்பத்தி பண்ணணும்னாலும் பல இடங்களில் வந்து உங்களுக்கு கேஸ் வேணும், எரிபொருட்கள் வேணும், இந்த பிரச்சனை இருக்குது. இன்னொன்று ஃபெர்டிலைசர், இதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. இந்த போர் நீண்ட காலம் தொடர்ந்ததுன்னா உரம் உற்பத்தியிலே உரத்துடைய விலை அதிகரிக்கும், அதுவும் உணவுப் பொருள் விலையில தான் வந்து விடியும். எல்லாமே சாதாரண மக்களுக்கு விலையேற்றமாக தான் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எலெக்ஷன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறதுனால இதோட இம்பாக்ட் வந்து நம்ம இன்னும் பெருசா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் நினைக்கிறேன்னா அண்டர் கரண்ட்ல எலெக்ஷனை பாதிக்க போற விஷயமே இந்த போர் தான். இல்லை, எப்படி அது ஈரான் நடக்கிற போர் எப்படி தமிழ்நாட்டோட எலெக்ஷனை பாதிக்கும்? ஏன்னா இந்த போரை மிக மோசமாக கையாண்ட ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசோட கைகோர்த்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதை பேசாமல் இருக்கிற ஊடகங்கள், ஆனால் இதை எல்லாத்தையும் பேச வேண்டிய நிலைமையில சாதாரண மக்களோட வாழ்க்கை. ஸோ மக்களுக்கு இதை எடுத்து சொன்னோம்னா நிச்சயமாக ஒரு மோசமான வெளியுறவு கொள்கை உட்பட எப்படி நம்மளோட அடுப்பங்கரையில் வந்து பாதிக்குதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ மோடிக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது, அவருக்கு வந்து அவர் வந்து உலகத்தில் ஒரு முக்கியமான லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் இருக்குது. இந்தியா ஒரு பெரிய நாடு தானே, இந்த பிரச்சனைகள்லாம் வரணும்னு வந்து ஒரு கவர்மெண்ட் முன்னாடியே அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாங்களா? ஏன் அவங்க ஈரான்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா அவங்க வந்து அந்த கெனாலை திறந்து விட்டுற போகிறாங்க, இல்லை வேற ஏதோ பண்ணியிருக்கலாம்ல, இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்குமா ஒரு கவர்மெண்ட்? அதாவது இந்தியா மிகப்பெரிய நாடு, நம்மலாம் இருந்து நம்மலாம் கடுமையாக உழைக்கிறதுனால இந்தியாவுக்கு எப்போவுமே மரியாதை உண்டு. இந்தியாவுடைய மரியாதையை உயர்த்துவதாக மோடியின் பங்களிப்பு இருக்கா? இந்தியாவுடைய மரியாதையை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட தனிப்பட்ட அஜெண்டாவை அல்லது பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை முன்னெடுத்து போகிறதாக அவரோட வேலை இருக்கா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு நாட்டுக்கு வெளியுறவு கொள்கைங்கிறது வந்து அந்த நாட்டுடைய மரியாதையை, அந்த நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, சரிங்களா? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நம்ம எல்லைக்குள்ள இந்து மகா பெருங்கடல்ல நமக்காக வந்துட்டு போன ஒரு ஈரானிய கப்பல் வீழ்த்தப்படும் போது நம்ம கண்டிக்கல, நம்ம கண்டிக்கிறதுக்கு ரொம்ப தயங்கணும். பக்கத்தில் இருக்கிற இலங்கை கண்டிச்சாங்க. ஈரானில் போர் நடக்குது. ஈரான் வந்து நம்ம தலைமையில் இருக்கக்கூடிய பிரிக்ஸு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பில், இப்போ நம்ம வந்து சுழற்சி முறையில் நம்ம தலைமை இருக்குது, அந்த கூட்டமைப்பில் ஒரு நாடு, அந்த நாட்டுடைய தலைவர் கொல்லப்படுறாரு, வேறு ஒரு நாட்டின் குண்டால் கொல்லப்படுறாரு. நம்ம ரொம்ப தயங்குறோம், கண்டிக்கவே இல்லை. இந்த போர் ஆரம்பித்து 3 நாளைக்கு பிறகு தான் போர் வேண்டாம்னு பேசுகிறோம். அதுவே பொதுவாக போர் பண்ணாதீங்க போர் பண்ணாதீங்கன்னு. அமெரிக்காவை கண்டிக்கிறதுக்கு நம்ம செய்வோம், நம்மளுக்கு அந்த கட்ஸ் இருக்குது.
ஆனால் மோடிக்கு அந்த கட்ஸை எடுத்துட்டு போற திராணியும் இல்லை, விருப்பமும் இல்லை. சரிங்களா? அதனால நம்ம கண்டிக்கல. ஈரான் என்ன பண்ணுச்சு? நீங்கள் ஹோமஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த ஸ்ட்ரைட், அதில் வந்து கப்பல் வந்து சேரணும்னா 3-4 நாள் ஆகும். நீங்கள் வந்து அந்த கப்பலை மொத்தமாக தடை பண்ணிடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு இந்தியாவுக்காக கேட்கும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்காக பேசுறியா, என் நட்புனார் பட்டியலில் வரியா, அப்புறம் பேசுவான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வேற அப்புறம் நம்ம முடிவெடுக்கிறோம். ஈரானுக்காக பேசுறது, அஞ்சலி செலுத்துறது, இதெல்லாம் தாமதமாக நடக்குது. இந்த தாமதமே ஒரு மெசேஜ், நீ யாருக்கு பயப்படுறங்கிற மெசேஜ். ஓகே, சரியா? பிரிக்ஸ் நாடுகள், பிரிக்ஸில் இருக்கிற எல்லா நாடும் அமெரிக்காவை கண்டிச்சிருச்சு. பிரிக்ஸுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற இந்தியா ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு தடைக்கல்லா இருக்குன்னு ஒரு பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க பேச்சு. இந்தியா தான் அது தடையா இருக்கு. கண்டன தீர்மானம் போட விடாம தடுக்கிறது இந்தியா தான் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம கண்டிக்கணும், மற்ற நாடுகளை ஒருங்கிணைக்கணும். போர் கூடாதுன்னு சொல்லு, போரை யார் இழுத்தாங்களோ அவங்கள கண்டிக்கணும். நீங்க அமெரிக்காங்கிறத பார்க்காதீங்க, ஏகாதிபத்தியம்னு பாருங்க. இந்தியா ஏகாதிபத்தியத்தின் கீழ் 200 ஆண்டுகள் சுரண்டப்பட்டுச்சு. ஆர்எஸ்எஸ் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்கலன்னா ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கல, அதுதான் பாயிண்ட். இப்பவும் எதிர்க்க மாட்டேங்க. ஓகே. ஆனா இந்தியா எதிர்க்காம இருந்திருந்தா விடுதலையே கிடைச்சிருக்காது. நாம் இன்னைக்கு அடிமை நாடா இருந்திருப்போம். ஸோ சுதந்திர நாட்டுக்கு அடிமைகள் தலைமையேற்றா என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்கூடா. இன்னைக்கு வந்து நீங்க பொருளாதாரத்தை வந்து சாதாரண மதிப்பிடாதீங்க. நம்முடைய பங்கு சந்தை விழுகுதுன்னு தனியா எழுதுறாங்க, தங்கம் விலை ஏற்ற இறக்கமா இருக்குன்னு தனியா எழுதுறாங்க. இதெல்லாம் எழுதிட்டு டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 94 ரூபாய், 100 ரூபாய் நெருங்கிடும் போல, சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க போல, இதை தனியா எழுதுறாங்க. நான் என்ன சொல்றேன், பங்கு சந்தை ஏன் விழுகுது? முதல்ல அதை சொல்லுங்க. ஏன்னா இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவை விட்டு வெளியில ஓடுறாங்க, டாலரை நோக்கி போறாங்க. ஓகே. ரூபாயை கைவிட்டுட்டு டாலரை கையில் எடுக்கிறாங்க. சரி. ஸோ டாலர் வலிமை அடையுது, ரூபாய் விழுகுது. உலக அளவுல மற்ற பணங்கள் விழுகாத அளவுக்கு நம்முடைய பணம் விழுகுது. இப்படி விழறதுனால நாம வாங்கின கடனுக்கு நம்ம கட்டுற வட்டி ரூபாய் மதிப்புல உயருது, நம்ம பட்ஜெட்ல துண்டு விழும். ஓகே, சரியா? இப்போ தங்கத்துக்கு ஒரு பகுதி மாறுறாங்க, தங்கம் மேல திடீர்னு ஏறுது இறங்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பணக்காரன் வெளிநாட்டு டாலர் நோக்கி ஓட முடியாதப்போ அவன் தங்கத்தை நோக்கி தங்கத்தை பக்கம் டைவர்ட் பண்றான். மக்களால தங்கத்தை நெருங்க முடியல, அவன் தங்கத்துல போட்டு லாபத்தை எடுக்கணும், லாபம் குறையக்கூடாதுன்னு அவன் தங்கத்தை நோக்கி ஓடுறான். ஓகே. நீங்க தங்கத்தை இறக்குமதி பண்றீங்க, டாலர் கொடுத்து இறக்குமதி பண்றீங்க. ஸோ இந்தியா கையில் இருக்கிற டாலரை அதிகமா கொடுக்க வேண்டி வரும், ஏன்னா தங்கத்தை இறக்குமதி பண்றதுக்காக. அல்லது தங்கத்தின் மதிப்பு உயர உயர நீங்க வந்து அதுக்கான பாண்டு விற்பீங்க, அதுக்கான பல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டத்துல நீங்க கொடுக்க வேண்டிய பலன் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுவும் இந்தியாவுக்கு இழப்பு, நாட்டுக்கு இழப்பு. இது எல்லாம் நம்ம பட்ஜெட்ல துண்டு விடும், இல்லைன்னா நீங்க அதிகமா வட்டி கட்டணும். எதுக்காக? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னு உள்ள வந்த பணம் ஒரு கிரைசிஸ் வந்தோடனே வெளியில போகும். அவங்க பல்கா இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? அவங்க பல்கா இன்வெஸ்ட் பண்றது மட்டும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஆமா, அவங்க டைரக்ட் இன்வெஸ்டர் கிடையாது. அவங்க இங்க பில்டிங் ஒரு கம்பெனியை கட்ட மாட்டாங்க, ஒரு நிறுவனத்தை உருவாக்க மாட்டாங்க. அப்படி உருவாக்குனா இந்த நிறுவனங்கள் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுல அவங்களும் ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தொழில் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேம்பிளிங்க்கு மட்டும் வருவாங்க. எல்லா சுச்சுவேஷன் நல்லா இருந்ததுன்னா காசு போட்டு காசு எடுக்கலாம், சுச்சுவேஷன் மோசமா இருந்ததுன்னா காசை தூக்கிட்டு வேற எங்க நல்லா இருக்குமோ அங்க போயிடலாம். ஓகே, அவங்க இப்ப வெளியேறாங்க. இதை அனுமதிக்கிறதுக்கு பேர் தாங்க நியோ லிபரல் பாலிசி. ஏகாதிபத்தியத்துக்கு ஏன் இவங்க வந்து ஜிங்சா அடிக்கிறாங்கன்னா இதுக்கு தான். ஓகே, இதை அனுமதிச்சு வச்சுட்டு இவன் எப்ப கையில் எடுத்துட்டு போனாலும் பொருளாதாரம் விழுந்துரும். இந்த பொருளாதாரத்தை இப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா அமெரிக்காவை பகைச்சு கூடாது, ஏகாதிபத்திய நாடுகள் எதையும் பகைச்சு கூடாது, சொந்தமா ஒரு அரசியல் முடிவு எடுக்க முடியாது. நாம் ஒரு கண்டனத்தை முன்னாலேயே விட்டுட்டோம், இந்த காசு வேகமா போயிடுச்சுன்னா ஒரு பெரிய சிக்கலாகும். ஆனா நீங்க கண்டிக்காம இருக்கீங்க, உங்களுக்கு ஒட்டுமொத்த நாடும் இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் வேற தானே, பணத்தை மெயின்டைன் பண்றவன் ஒருத்தன், பொருளை உற்பத்தி பண்றவன் இன்னொருத்தன். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கல, எல்பிஜி கிடைக்கலங்கிற பிரச்சனை நமக்கு, பாகிஸ்தானுக்கு, ஜப்பானுக்கு அப்படின்னு இறக்குமதியை நம்பி இருக்கிற நாட்டுக்கு தான். ஸோ இதுல பாதிப்பு உங்களுக்கு தான் வரும். ஏன்னா உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குற நாடுகளோட நீங்க பகிச்சுக்கிறீங்க, அல்லது நட்பு இல்லை, நமக்கு அந்த வழி இல்லை. யாரு தடுக்கிறானோ அவன் காலில் விழுகிறீங்க, அவனோட தயவுக்காக காத்திருக்காங்க, அவன் தடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்படியான ஒரு நிலைமையில ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மோடி ஆட்சிக்கு, அதாவது இந்திய அரசுக்கு இருக்கிற வெளியுறவு கொள்கையும் மோடிக்கு இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையும் வேற வேறையா இருக்கு.
இந்திய அரசுடைய ஒரு வெளியுறவு கொள்கை டைலூட் ஆச்சுங்கிறப்ப நம்ம வந்து கடுமையா போராடி இருக்கோம். ஆனா ஒரு பக்கம் அதை வச்சுக்கிட்டு ஆனா அமுல்படுத்துற விதத்துல வந்து அப்படியே அமெரிக்காவுடைய ஒரு அடிவரடியா மாறும்போது நாம வந்து அதை வார்த்தையில பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகள் இப்படி பேசுறாங்கன்னு இருக்கும், விளைவா பார்க்கும்போது ஐயோ சுடுதே அப்படின்னு இருக்கு. ஓ சரி, ஓகே. அப்போ வந்து இந்த கேஸ் தட்டுப்பாட்டுக்கு, இந்த எல்பிஜி பிரச்சனைக்கு வந்து இந்தியாவுடைய, அதாவது மோடி அரசுடைய வெளியுறவு கொள்கை தோல்வி ரொம்ப முக்கியமான காரணம். அதுல வந்து இதை வந்து ஸ்டாலின் சொன்னாரு. ம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இதை சொன்னாரு. ம் இதை சொல்லும்போது எலெக்ஷன் அறிவிக்காத அதுக்கு முந்தின அந்த காலகட்டத்தில் அவர் சொல்லும்போது தமிழ்நாடு அரசு சில நடவடிக்கைகள் எடுத்துச்சு. ம் அதாவது சிலிண்டர் பயன்படுத்த முடியாத நிறுவனங்கள் விறகை பயன்படுத்துறதுக்கு ஒரு தளர்வு. ம் அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை கரண்ட் பயன்படுத்தினீங்கன்னா அல்லது வேற விதத்தில் பயன்படுத்தினீங்கன்னா ₹2 யூனிட்டுக்கு சலுகை. ஓகே. ஒரு ஸ்டேட் இன்னைக்கு கவர்மெண்ட் எலெக்ஷன் நடக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் வேற எதுவும் அறிவிக்க முடியாது. ஆனால் நெருக்கடி தீவிரமாயிட்டு, ம் ஃபெர்டிலைசர் உர விலை அதிகமாக போகுது. ஓகே. ம் விவசாயிகள் தான் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க. வேற விதமான இன்புட்ஸ் அதிகமாக போகுது. விவசாயிகள் பாதிப்புக்கு ஒன்றிய அரசு ஏதாவது இன்னைக்கு சொல்லியிருக்கா? ஒன்றிய அரசுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏதாவது சொல்லணும்ல, சொல்லலை. ம் ஆயில் உற்பத்தி நிறுவனம் பாதிக்கப்பட்டால் அதுக்கு மட்டும் சலுகை. ஏன்னா பெரிய முதலாளி ரிலையன்ஸ் உட்பட எல்லாரும் சம்மந்தப்பட்ட. ஓகே. ம் ஸோ இப்போ வெளியுறவு கொள்கை யாருக்கு சாதகமா இருக்குன்னு சேர்த்து பாருங்க. ம் ரிலையன்ஸ் பாதிக்கப்பட்டா வெளியுறவு கொள்கை பயங்கரமா மாறிடும். வேகமா போய் நான் எங்காவது இறக்குமதி பண்றேன், எப்படியாவது கொண்டு வரேன். ஓகே. நம்ம பாதிக்கப்பட்டா ஒன்றும் பண்ணாது. நம்ம பாதிக்கப்பட்டா அமைதியா இருக்கும். இது உலகத்துல, இது அண்ணாமலை சொன்னார்ல, உலகத்துல எங்கேயோ போர் நடக்குதுங்க, இதெல்லாம் வந்து உலக அரசியல் தெரியணும். ம் உலக அரசியல் எல்லாருக்கும் தெரியுமா? உன் அரசியல் தெரியணும் எங்களுக்கு. அதுதான் பாயிண்ட். உன் அரசியல் எங்களுக்காக இருக்கா இல்ல வேற யாருக்காவது இருக்கான்னு கேட்டா பச்சையா தெரியுது. ரிலையன்ஸ் முதலாளி பாதிக்கப்பட்டா நீங்க வருவீங்க. ஓகே. ஸோ இதுதான் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, உர விலையும் ஏறி ஏற்கனவே டிமாண்டும் குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன், விவசாயி காய்கறி விளைவிப்பாரு, வாங்க ஆள் இருக்காது. ம் இப்போ விவசாயம் எவ்வளோ கடுமையாக பாதிக்கப்படும். விளைவிக்கிறதுக்கு உரத்துக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணணும், ம் ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா ஹோட்டல்லாம் மூடுது, பெரிய பல்க் தான் வாங்குறவங்க எல்லாம் வந்து வியாபாரம் பண்ண முடியாமல் போகுது, பெரிய நெருக்கடி உருவாகும். ம் இதோட சுமை யாரு சுமப்பா? ஓகே. நம்ம சாதாரண மக்கள் தான். இதை தான் நம்ம பேசணும். வெளியுறவு கொள்கை உன் வாழ்க்கையில வந்து விடியும். அது ஏதோ வந்து ஃபாரின்ல உட்காந்து பேசுகிற மீட்டிங் மட்டும் கிடையாது, லைஃபோட கனெக்ட் ஆகுது, உன்னோட லைஃபோட. கரெக்ட். வெளியுறவு கொள்கையை பொதுவாக பேசுறவங்க புரியாத மாதிரி பேசுறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவங்க வந்து புரியாத மாதிரி அப்படியான்னு பேசும்போது ஓ இது ஏதோ பெரிய விஷயம் போல. இப்போ பணவீக்கம் அப்படின்னு சொல்றதுக்கும் விலைவாசி ஏறுமையான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. பணவீக்கம்னு எக்கனாமிஸ்டுகள் பேசுவாங்க. உண்மை என்ன? ஓகே. உன்னோட ரூபாய் வந்து பொருளை வாங்குறதா சத்தை இழந்துக்கிட்டே வருது. உன் கையில் இருக்கிற காசுல இருந்து அது ₹100 நீ எழுதியிருந்தாலும் அதுல ஒவ்வொரு ரூபாயை நான் உருவி எடுத்துக்கிட்டே இருக்கேன். மதிப்பு சரியுது. தானே அதுல விஷயம். ஸோ நான் வந்து என்ன சொல்லணும், விலை ஏறும் முதல்ல அதை சொல்லிடணும். அப்புறம் அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லலாம். ஓகே. ஆனா உலகம் எப்படி பேசுது? பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் பேசும், ராஜதந்திரம்னு பேசும், விஸ்வகுருன்னு பேசும், என்னென்னமோ சொல்லும். பாயிண்ட் என்ன? எனக்கு மக்களுக்கு இழப்பா லாபமா? மக்களுக்கு இழப்பு. இப்போ இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, இது வந்து பெரிய பிரச்சனை வரலாம், வெளியுறவு கொள்கையோட தோல்வி, இதெல்லாமே புரியுது. நான் சாதாரண மக்கள் எல்லாம் எழுந்து விடிய போகுதுன்னு. எப்போ வந்து இந்த போர் நிற்கணும், ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? இல்லை போர் நிற்கலைன்னா ஏதாவது மேனேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது தொடங்கி இருக்கவே கூடாது. இதை தொடங்க விட்டதுல ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் இன்டர்நேஷனல் பிஹேவியர் காரணமா இருக்கு. யாருமே வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அமெரிக்காவுடைய அரசுகிட்டயே ஒப்புதல் வாங்காம ஒரு கிட்டத்தட்ட சர்வாதிகார போக்கில் ட்ரம்ப் போகும்போது ட்ரம்ப்பை சர்வாதிகாரின்னு யார் சொன்னா? ஜனநாயகத்துக்காக நிற்கிற ஊடகமாவது சொல்லுச்சா? நீ ஹிட்லர் ஆயிட்ட. நீங்க ஹிட்லருக்கு எதிராக இன்னைக்கு படம் வருது, சினிமா எடுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒருத்தன் ஹிட்லரா செயல்படுறான். ஒரு உலக போர் நடந்தா பரவாயில்ல அப்படின்னு பல நாடுகள் மேலான போருக்கு இன்னைக்கு தூண்டுதலா இருக்காங்க. இஸ்ரேலை கண்டிக்க ஆள் இல்லை, அமெரிக்காவை கண்டிக்க ஆள் இல்லை. அது எங்க போச்சுன்னு பாருங்க. நீங்க டெமோக்ரஸிங்கிறத யாரெல்லாம் பாதுகாக்கிறேன், நான் ஊடகம் பாதுகாப்பேன், நான் சினிமாக்காரன் பாதுகாப்பேன், நான் வந்து ரைட்டர் பாதுகாப்பேன்னு எவனவனோ பேசிட்டு இருந்த எல்லாருமே நீ நார்த் கொரியாவை பார்த்து பேசினப்பா, சைனாவை பார்த்து சொன்னப்பா இதெல்லாம். ஆனா உண்மையிலேயே ஒருத்தன் பண்ணும்போது பேச மாட்டேங்கிறப்பா. ஓகே. நீங்க உய்குர் முஸ்லீம்கள் பத்தி பல பேர் பேசியிருக்காங்கல்ல. உய்குர்ல ஒரு குண்டு போட்டுச்சு சைனான்னு இருக்கா? அங்க இருந்த அங்க ஒரு அரசியலா அவங்க எடுத்த முடிவை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பாலஸ்தீன் மொத்தமா ஆயிரக்கணக்கான மக்கள் அழிக்கப்படு, கிட்டத்தட்ட அந்த கண்ணு முன்னால் அழிச்சிட்டாங்க. இப்ப ஈரான் மேல குண்டு போடுறாங்க, பக்கத்துல இருக்கிற எல்லா நாடுகள் மேலேயும் தாக்குதல், உலகமே பாதிக்கப்படுது. ஓகே.
இது ஒரு இனப்படுகொலைன்னு சொல்ல ஆள் இல்லை, இதை கண்டிக்கிறோன்னு சொல்ல ஆள் இல்லை, இதுக்கு எதிராக ஒரு உலக எழுச்சி இல்லைன்னு சொன்னால் அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டிய. எதனால் இது நடக்குதுன்னா அவ்வளவு தைரியமாக அவங்களை ஆட விடுறோம். ஏகாதிபத்தியத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஏகாதிபத்தியம் ஒரு தப்பு செஞ்சா அதை தப்புன்னு சொல்ல ஆள் இல்லை, ஏகாதிபத்தியம்னு சொல்லவே ஆள் இல்லை. ட்ரம்போட பிரச்சனையா பார்க்குறான், கோமாளிங்கிறான். கோமாளின்னா ஊர் ஃபுல்லாக குண்டு போட்டு அழிப்பானா? அவன் கோமாளியா? ஓகே, புரியுது. அவன் கோமாளி கிடையாது, இது ஏகாதிபத்தியம்னு சொல்கிறீங்களே. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், ஏகாதிபத்தியம்னா என்ன? எனக்கு வந்து நான் ஒரு ஜென்சி, எனக்கு வந்து நீங்கள் ஏகாதிபத்தியம் சொல்ற இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தலாம், சுரண்டலாம். ஒரு நாடு இன்னொரு மனிதனோட அடிமைத்தனத்தை நியாயப்படுத்தலாங்கிறதுக்கான உலக வெர்ஷன் தாங்க ஏகாதிபத்தியம். ஓகே, உலகத்தையே ஆளுவேன். எல்லாம் சினிமாவில் ஜென்சின்னு வச்சுக்கலாம். சினிமாவில் பார்ப்பீங்க, ஒரு வில்லனை காட்டுவான், அதுவும் ஹாலிவுட் படத்துல காட்டுவான், உலகத்தையே அழிக்க போறேன், நான் வந்து ஒரு பெரும் சக்தி, அப்படியா அப்படியான்னு. ஹல்க் வந்து அவருக்கு எதிராக போராடுவாரு, இல்லைன்னா அவெஞ்சர்ஸ் வந்து போராடுவாங்கன்னு சொன்னா உண்மையில வந்து விவசாயியும் தொழிலாளியும் இந்த அழிவு சக்தியை எதிர்த்து போராடுறாங்க. விவசாயிக தொழிலாளிங்கிற சாதாரண மக்கள் பார்வையில பார்த்தீங்கன்னா பேரழிவு சக்திங்கிறது தான் ஏகாதிபத்தியம். ஓகே, இவங்களை பத்தி கவலையே படாம இவங்க செத்தா அதை நம்பரா கருதக்கூடியது ஏகாதிபத்தியம். அது ரத்தமா உறிஞ்சு நினைக்கிறது டாலரும் பணமும் லாபமும். ஓகே, ஏகாதிபத்தியம். இந்த இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, நான் ஈரானை முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு வார் மிஷினா மாறிட்டாருன்னு சொல்றீங்க. ஈரானை முடிச்சுட்டு அதை நான் கியூபாக்கு போறேன்னு சொல்றாரு. இப்போ ஒருவேளை கியூபாவை அவர் கைப்பற்றும் நிலையில, இல்லை கியூபாவை அவர் வந்து சிதைக்கும் நிலையில என்ன நடக்கும் உலக அளவுல? அப்புறம் ரெண்டாவது, இந்தியாவுக்கு ஏதாவது லாஸ் இருக்குமா அதனால? கியூபா மேல ஏற்கனவே ஒரு போரை தான் அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கு 60 வருஷமா. நம்ம போர்னா குண்டு போடுறதுன்னு நினைக்கிறோம். கியூபாவில் ஒரு குழந்தைக்கான ஒரு சாதாரண கிரிக்கெட் பால் வாங்க முடியாது, ஒரு ஆணி அடிக்க முடியாது, ஒரு சாதாரண பொருள் கூட அவங்க நாட்டில் வந்து இறக்குமதி பண்ண முடியாது. ஏன்னா பொருளாதார தடை இருக்கு. அமெரிக்க டாலர் அவங்க பயன்படுத்த முடியாது. அமெரிக்காவுடைய வர்த்தகம் செய்கிற யாரோடையும் கியூபா வர்த்தகம் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பலவிதமான தடைகளை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அதனால அவங்களால சொந்தமா மின்சார உற்பத்தி பண்ண முடியாது. பல பிரச்சனைகள் அவங்க சிக்கியிருக்காங்க. இப்போ சுத்தமா கரண்ட் இல்லைங்க, கரண்ட் இல்லை. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான் அப்படிங்கறது அந்த மக்கள் புரிஞ்சிருக்கிறதுனால அவங்க சொந்த உழைப்புல அவங்க பலம் என்னவோ அதுல உலகத்துக்கே மருத்துவர்களா மாறினாங்க. தங்களோட பல விதங்கள்ல வந்து ஒரு தன்னிறைவான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க. மனித வளத்துல அந்த மக்கள் மேம்பட்டு இருக்காங்க. ஆனா இது மட்டும் போதாது இல்லை, அவங்களுக்கும் சாதாரண விருப்பங்கள் இருக்கும்ல. இப்போ அமெரிக்கா அதையெல்லாம் தடுக்கிற ஒரு போரை தான் அங்கே நடத்திக்கிட்டு இருக்கு. போர் நடக்கிற நாட்டில் என்னெல்லாம் போய் சேராதோ அதே மாதிரியான தடை கியூபா மேலே இருக்கு. அடுத்தது நீ குண்டும் போடுவ அப்படின்னு சொல்லி தான் நீ சொல்றன்னா, உலகம் வந்து இவ்வளவு நாள்ல பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கு. ஸோ கியூபா பக்கம் தான் எப்பவும் நின்றுருக்கு உலகம். ஆனால் என்னன்னா, இத்தனை பக்கம் நீங்க நின்னாலும் உங்களால் அமெரிக்காவை தடுக்க முடியல. அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும். திரும்ப ஏகாதிபத்தியத்துக்கு நான் வருவேன். ஏகாதிபத்தியம்னா ஒரு நாட்டுடைய இறையாண்மையை மதிக்காத உலக வல்லரசு எந்த நாட்டுடைய இறையாண்மையை மதிக்காது. ஆனால் என்ன கொடுமைனா, இதே அமெரிக்கா ரஷ்யாவை வந்து நான் வந்து உக்ரைன் போரை ஒட்டி ரஷ்யாவுக்கு அதை போடுறேன் இதை போடுறேன்னு தடை போட்டாங்க இல்லையா. இன்னைக்கு ஈரான் மேலே நீங்கள் குண்டு போட்ட அடுத்த நிமிஷம் ரஷ்யா ஆயிலுக்கு தான் டிமாண்ட் அதிகமாகுது. ஏன்னா உலக மார்க்கெட்டில் ஒரு பெரிய நெட்வொர்க்கிங் உருவாயிடுச்சு. டாலரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் மிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உலகம் டாலரை விட்டு வெளில ஆல்டர்னேட் உருவாகும். ஸோ கியூபா மேலே கை வச்சா என்ன நடக்கும் நான் நினைக்கிறேன்னா, அந்த ஆல்டர்னேட் வேகமாகும். இதுக்கு மேலே உங்களை சகிச்சுக்க முடியாது, நாங்கள் வேற ரூட்ல பார்க்குறோம், வாழணும் இல்லைங்க. உலகத்தில் எல்லா பக்கம் போர் நடந்துக்கிட்டே இருந்தா நீங்கள் கப்பல் போக்குவரத்து ஒழுங்காக நடக்காது, பொருட்களுடைய வர்த்தகம் நடக்காது, பங்குச்சந்தைகள் ஒழுங்காக இயங்காது, டாலர் அல்லது இந்த இந்த பண வரவு செலவே வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இதிலிருந்து வெளியில வர்றதுக்காக ஒவ்வொரு நாடா எத்தனைக்கும் நீங்க ஆல்ரெடி பல நாடுகள் மேல தடை போட்டுட்டீங்க. அந்த தடை போட்ட நாடுகள்லாம் ஒன்னா இணைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு இந்த இப்ப ஒற்றை நாட்டுடைய ஆதிக்கத்துல உலகம் இருக்கிற நிலைமை மாறும். ஓகே, ஆனா அப்பவும் சொல்லுவேன், அதுக்காக ஒரு கியூபா வலிக்கணுமா, அதுக்காக இப்போ பாலஸ்தீன் அழிகிறத நம்ம வேடிக்கை பார்க்கணுமான்னு கேட்டால் கிடையாது. மனிதர்களாக நம்ம இருந்தோம்னா இதையெல்லாம் நடக்காமையே ஒரு மாற்றம் எப்போ நடக்கும்? அதுதான் கம்யூனிஸ்டுகள் சொல்கிற பாதை. ஒவ்வொரு நாடும் முதலாளித்துவத்தை கைவிட்டு சோசியலிச மாற்றத்தை நோக்கி சுயாட்சி, ஒரு இறையாண்மையுள்ள சுதந்திரமான நாடுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கணும். ஓகே, ஏகாதிபத்தியங்கள் பயப்படுவாங்க. சுயேட்சையான நாடுகள் எந்திரிச்சு நின்றுச்சுன்னா ஏகாதிபத்தியங்கள் பயப்படுவாங்க. பிரச்சனை வந்து நம்ம ஆட்சியாளர்கள், பல நாட்டு ஆட்சியாளர்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறது. ஓகே, ஈரான் மேலே குண்டு போட்டால் சவுதி அரேபியா கேள்வி கேட்கலங்க.
பக்கத்துல இருக்க நாடு. இஸ்ரேல் பண்ண கொடுமைகளுக்கு எதிராக அரபு நாடுகள் எதுவுமே பேசல, எகிப்து கூட பேச முடியல. ஸோ இந்த நிலைமை ஏன் வருது? ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் ஒரு சுயேட்சையான நிலைப்பாடு எடுத்து ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்க முடியாதனால வரும். இல்லை, நாளைக்கு ஒருவேளை கியூபா விழுமானால், கியூபா வந்து அமெரிக்காவில் கைப்பற்றப்பட்டால் அது என்ன செய்தி இந்த உலகத்துக்கு சொல்லும்? கியூபாவை பற்றி நீங்கள் வந்து அவ்வளவு ஈஸியாக பேசாதீங்க. எல்லாருக்கும் மருத்துவம் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் கல்வி கொடுக்க முடியும், எல்லா மக்களுடைய நலவாழ்வு தான் ஒரு அரசுடைய முதன்மையான விஷயம். பணமே இல்லைன்னாலும் மக்களை பாதுகாக்கிறது அரசாங்கத்தால் முடியும்னு சாதிச்சு காட்டுற ஒரு நாடு, இன்னைக்கும் சாதிச்சு நிற்கிற ஒரு நாடு. இவ்வளவு சாதனைகளை பண்ண நாடு வந்து அழிக்கப்படும்னா உலகத்துக்கு முன்னால அந்த விழுமியங்கள் வீணும். நீங்க வந்து அரசியலுடைய எல்லாமே வந்து பணம்னு பார்க்காதீங்க, அதிகாரம்னு பார்க்காதீங்க. மக்களுக்காக அரசு நிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பீடை ஒரு நாடு காப்பாத்தி வச்சிருக்குன்னா அதை ஏன் வீழ்ச்சியா பார்க்க முடியல? அது மேல தாக்குதல் நடந்தா நம்ம மேலான தாக்குதல்னு ஏன் பார்க்க முடியல? எல்லாருக்குமான மருத்துவம், எல்லாருக்குமான கல்வி, பணம் இல்லாத கல்வி, எல்லாருக்கும் வேலை, என்ன நெருக்கடியில் இருந்தாலும் அரசு மக்களுக்காக நிக்கணுங்கிற இந்த வேல்யூஸ் மேல நடக்கிற தாக்குதல் இல்லையா? ஸோ இதையே நம்ம வந்து ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமா நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். கியூபாவால் நமக்கு எதுவுமே இல்லைங்க. கியூபா வந்து அதை விட மோசமா இருக்கிற நாட்டுக்கு தான் உதவி பண்ணியிருக்கு. கியூபாவுக்கு உதவி பண்ற இடத்துல தான் இந்தியா இருக்கு. நம்மளால அது அங்கிருந்து எதுவும் கிடைக்க போறதில்ல. ஆனா அந்த வேல்யூஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இல்லை. அவன் உற்பத்தி பண்ண அளவுக்கான மருத்துவர்கள் நம்ம பண்ணல. லாப நோக்குல மருத்துவர்களை கொண்டு வரோம். அவன் எல்லா நாட்டுக்கும் போய் சேவையாற்ற மருத்துவர்களா மாத்தி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் கல்வின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நாம கல்வி அறிவற்ற இன்னும் பெரிய மக்கள் தொகையை நம்ம கொண்டு இருக்கோம். ஸோ நமக்கு முன்னுதாரணமா இருக்கிற ஒரு நாடு, அந்த வேல்யூஸை வந்து நம்ம சொல்லி காட்டுறதுக்கான ஒரு உதாரணமா இருக்கிற ஒரு நாடு, அவ்வளவு குட்டியா இருந்தாலும் சாதிக்க முடியும்னு காட்டின நாடு வந்து ஒரு சின்ன பாதிப்பு சந்திச்சால் அது நமக்கு பாதிப்பு தான். ஓகே, நன்றி. நன்றி.